கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 7வது அதிகாரம் 17வது வசனம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமேன். இந்த நாள் நல்ல ஆராதனையினால் அவரை துதிப்பதும் அவரை கீர்த்தனம் பண்ணுவதும் அவரை பாடுவதுமே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று நினைத்து கொள்வது உண்டு. அவர் நமக்காக நம்முடைய பாவம் மாறும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜீவன் உண்டாகும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற கட்டப்பட்ட நிலைமைகள் மாறும்படியாக, விடுதலை உண்டாகும்படியாக, சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகும்படியாக, பிசாசனுடைய தந்திரங்களிலிருந்து விடுதலை உண்டாகும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே ஜீவனை விட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து நம்முடைய பாவம் சாபம் நீங்கும்படியாக, நம்முடைய காயங்கள் கட்டப்படும்படியாக, நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜீவ ஒளி வரும்படியாக அவர் இவ்வண்ணமாக எல்லாவற்றையும் சகித்து நம்முடைய மீட்புக்காக அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அந்த தேவனை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை செய்து வருகிறார், ஒவ்வொரு நாளும் நன்மையை செய்து வருகிறார். கடந்து வந்த நாட்கள், மாதங்கள், வாரங்கள், வருடங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் நம்மை தாங்கி தப்பி வைத்துக் கொண்டு வருகிறார். இந்த நல்ல ஆராதனையில் அவர் நமக்கு செய்த அற்புதங்களை நினைத்து, அவர் நமக்கு பாராட்டின அற்புதங்களை நினைத்து நாம் அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி துதிக்க வேண்டும் என்றால் மகிழ்ந்து பாட வேண்டும், மகிழ்ந்து துதிக்க வேண்டும், உற்சாகத்தோடு துதிக்க வேண்டும், முழு மனதோடு துதிக்க வேண்டும், ஏக சிந்தையோடு துதிக்க வேண்டும். அவர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்த எண்ணங்களை நினைத்து, அவர் நம்மை மீட்டு கொண்ட காரியங்களை நினைத்து, அவர் நம்மை பாதுகாத்த காரியங்களை நினைத்து நாம் துதிக்க வேண்டும். அவரை துதிக்கவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் அவரை துதித்து கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்திலேயும் ஆமேன் அல்லேலூயா என்று நாம் அவரை துதிக்க போகிறோம். இந்த நாளிலே நமக்கு துதிக்க நேரமில்லை என்றால், நாம் ஆராதிக்க நேரமில்லை என்றால், நாம் எப்படி பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்க முடியும்? இந்த ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள், இந்த ஆராதனை நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாளை நாம் ஆண்டவருக்காகவே ஒப்படைக்க வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் தேவனை துதித்து பாடி அவருக்காகவே இந்த நாளிலே நாம் வாழ்வோம். நிச்சயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, நன்மையை செய்வார். நாம் அவருடைய நீதியின்படி அவரை துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ணுவோம். அப்படி அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்து உற்சாகத்தோடு நாம் காணப்படும் போது தேவன் நாம் வைக்கிற விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு நன்மையான ஈவுகளை அவர் தருவார். ஆசீர்வாதமான வாழ்வை நமக்கு தருவார். அற்புதமான வாழ்வை நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். இந்த ஓய்வு நாளிலே நாம் அவரை மாத்திரம் துதிப்போம், அவரை மாத்திரம் கீர்த்தனம் பண்ணுவோம், அவரை மாத்திரம் பாடி மகிழ்வோம். இந்த ஆராதனை நாள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும்.